போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய அடையாளம் காணப்பட்ட சிலருக்கு இம்முறை பொதுத் தேர்தலில் வேட்புமனு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் கோரினால் அவர்கள் தொடர்பிலான தகவல்களை வழங்க தயார் என சபையின் தலைவர் டாக்டர் திலங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியை முதலில் வினவியது. இரண்டாவதாக தொண்டமானின் கட்சி ஆராய்ந்தது. அதேபோன்று பிரஜைகள் முன்னணி சார்பில் ஜே ஸ்ரீரங்காவும் அத்துரலியூர் ரத்னதேரரும் ஆராய்ந்தார்கள். ලැයිස්තුවේ ඉන්න සමහර අයට නාම යෝජනා ලැබිලා කියලා ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ඉතින් සැබවින්ම කියනවා නම් මේක ප්‍රකාශ කරන්න අපේ ඉන්න රටේ ඉන්න සුදුසුම පුද්ගලයා අතිගරු ජනාධිපතිතුමා. ඒ කාලේ මන්ත්‍රී ආවාරම සම්බන්ධව කොළඹ දිස්ත්‍රික්කයේ ප්‍රසිද්ධියට පත් වූ දේශපාලනඥයෙක් කියනවා ඒ වයිස්තුවේ දියනවා කියලා. ඒක මාසුවට දියනවා. ඕක දැන් නාමිකව රැඳෙන්නේ. අපි කවුරුත් දන්න පරිදි ඒ සම්බන්ධ නම ඒ නාම යෝජනාවද නැහැ. இதேவேளை போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுத்தார்களா என நாம் வினவினோம். පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශ කළේ මේ මත්ද්‍රව්‍ය ජාවාරම් සම්බන්ධයෙන් චෝදනා ලබලා තියෙන දේශපාලනඥයන්ගේ ලයිස්තුවක් තියෙනවද? மேமாய் சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கு குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் ஒருவரையே குற்றவாளி என கூற முடியும். තමයි වැරදිකරුවෙක් කියලා කියන්නේ. චෝදනාවක් තියෙනවද කියලා අහන්නේ. එහෙම තියෙනවා නම් එහෙම චෝදනාවක් තියෙනවා එහෙම ලයිස්තුවක් මුතුමල්ලට තියෙනවද? இல்லை, என்னிடம் அவ்வாறான பட்டியல் ஒன்று கிடையாது. எனினும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. அரசியல்வாதிகள் தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. சம்பந்தி